வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இன்னைக்கு வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை. மார்க்கெட்டு கொஞ்சம் டவுன்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. 25,000க்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்குது. ஒரே ஒரு நாள் தான் வந்து 25,000 மேலே க்ளோஸ் ஆயிருக்குது. அது லாஸ்ட் ஃப்ரைடே. அதான் 24,800 பிரேக் பண்ணணும்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். 25,200 to 250ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ், க்ரூசியல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த லெவலே வரல, அந்த லெவலே வராது. மறுபடியும் இன்னைக்கு வந்து கொஞ்சமா வந்து டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது. இப்போ ஆஸ் ஆஃப் நவ் நம்ம மார்க்கெட்டுக்கு எப்படி இருக்குது, இப்போ இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது, யூஎஸ்ல என்ன ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சு, எல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 2 ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நான் வந்து டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக் தான் என்னுடைய ஃபேவரட் கம்பெனின்னு கூட சொல்லலாம். இந்த 2 ஸ்டாக்கும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்துருக்குறாங்க. மறுபடியும் வந்து கரண்ட் லெவலும் வந்து ஒரு டீசெண்டான ரேட்டு தான். ஸோ இங்கேயும் வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். அது என்ன கம்பெனி, ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரையும் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் யூடியூப் சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ல. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே உட்காந்து பாருங்கள். அதாவது எங்கள் ஃபேமிலியில் என்னன்னா, யூடியூப் சேனல் வந்து பார்க்கும்போது என்னுடைய வீடியோ வந்து அதிகம் பார்க்க மாட்டாங்க. இந்த யாராவது வந்து வீட்டை பெருக்குவது எப்படி அப்படின்ட்டு வீட்டை கூட்டுறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, அதை பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து சமையல் பாத்திரங்களை எளிதாக கழுவுவது எப்படி அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. அதை உட்காந்து தான் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து எந்த ஒரு யூஸும் கிடையாது. இந்த மாதிரி வந்து பொருளாதாரம் சார்ந்த நம்மளுடைய முதலீடு வந்து நமக்கே தெரியாமல் வளர்றதுக்கு இந்த மாதிரியான யூடியூப் சேனல் வந்து பார்க்கணும். நான் என்னதே பாருன்னு சொல்ல கிடையாது. இந்த மாதிரி பொருளாதார சம்மந்தப்பட்ட யூடியூப் சேனல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதில் என்னுடைய வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து போஸ்ட் மார்க்கெட் போட்டு மற்ற எல்லாத்தையுமே பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ வந்து யூஎஸ் மார்க்கெட்டு பார்த்துடலாம். அதாவது லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு பட்டாசு கிளப்பிட்டு போச்சு. டவ் வந்து வீக்லி பேசிஸில் 3% ஹையில் போயிருந்துச்சு, க்ளோஸ் ஆகிருக்குது. S&P 500 5%, நாஸ்டாக் 7% வீக்லி பேசிஸில் வந்து ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இந்த 2025ல என்ன லாஸ் வந்துச்சா அந்த லாஸ் அப்படியே எரேஸ் பண்ணிட்டு இப்போ வந்து கிரீன் அப்படிங்கிற ஒரு மோடுக்கு வந்துருக்குது யூஎஸ் மார்க்கெட்டு. பட் அது பொறுக்காம மூடிஸ் அப்படிங்கிற ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி என்ன பண்ணிட்டாங்க, இல்லை அமெரிக்கா சந்தையெல்லாம் இது வந்து சரியான சந்தை கிடையாது, இவங்க வந்து 36 ட்ரில்லியன் US டாலருக்கு வந்து கடனை வச்சுக்கிட்டு ஏதோ ஆட்டோமேட்டிக்காக ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க மார்க்கெட்டு. அமெரிக்காவுடைய தர குறியீடுன்னு சொல்கிறாங்கல்ல, கிரெடிட் ரேட்டிங், இது வந்து நாங்கள் வந்து குறைக்கிறோம். AAA அப்படிங்கிற ஒரு ரேட்டிங்ஸ்லேருந்து AA1 அப்படின்ட்டு நாங்கள் வந்து ரேட்டிங்ஸ் வந்து குறைக்கிறோம் அப்படின்ட்டு இவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஆஃப்டர் US மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனதுக்கப்புறம். இன்னைக்கு மார்னிங் ஏர்லி மார்னிங் 5 o'clock வந்து யூஎஸ் ஃபியூச்சர் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பனிங்லேருந்து இதுவரையுமே வந்து 200 to 300 பாயிண்ட்ஸ் வந்து யூஎஸ் ஃபியூச்சர் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நாஸ்டாக் இண்டெக்ஸும் 300 பாயிண்ட்ஸ், நியர்லி 1.5% டவுனில் இருக்குது. பட் குளோபல் லெவலில் எல்லா பாண்டு மார்க்கெட்டும் நான் ஸ்டாப்பாக ஏறிட்டு இருக்குது. இது வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு டேஞ்சர் ஜோன். எப்பவுமே வந்து பாண்டு மார்க்கெட்டு இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. பாண்டு மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டு குறைய ஆரம்பிக்கும். இப்போ பாண்டு மார்க்கெட்டை பொறுத்தவரையும் யூஎஸோடைய 30 இயர் பாண்டு ஈல்டு வந்து 12 பேசிஸ் பாயிண்ட் வந்து ஹையில் போயிருக்குது. அதாவது 5 அப்படிங்கிற ஒரு மைல் ஸ்டோன் வந்து கிராஸ் பண்ணியிருக்குது. அதுக்கு அடுத்ததா 10 இயர் பாண்டு ஈல்டும் வந்து 4.53 அரௌண்ட் வந்துருக்குது. ஸோ யூஎஸ்ல இருக்கிற எல்லா பாண்டுமே 3 இயர் 10 இயர் 30 இயர் பாண்டு எல்லாமே வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்குது. நம்ம இந்தியாலேயும் வந்து பாண்டு ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஜாப்பனீஸ்லேயும் வந்து பாண்டு ஈல்டு வந்து இந்த 20 இயர்ஸில் இல்லாத ஒரு ஈல்டு வந்துருக்குது ஜாப்பனீஸ் மார்க்கெட்லேயும். ஓகேங்களா? ஓகே, இந்த சென்டிமெண்ட் வந்ததுக்கப்புறம் ஏசியன் மார்க்கெட்டும் வந்து டவுனில் தான் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஜாப்பனீஸ் இன்னைக்கு வந்து 0.7% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது ஜப்பானுடைய 40 இயர் பாண்டு ஈல்டு வந்து இந்த 20 வருஷத்துல இல்லாத ஒரு ஹையை வந்து டச் பண்ணியிருக்குது. ஹேங்சங் இண்டெக்ஸ் ஃப்ளாட்டாக இருக்குது. ஷாங்காய் இண்டெக்ஸும் வந்து 0.3% வந்து டவுன் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நம்ம நிஃப்டி ஃப்ளாட்டாக தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு.
அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. 25,000 அரௌண்டில் ஓப்பன் ஆகிட்டு 25,060 ஆர் 70 வந்துச்சு. அங்கே இருந்துட்டு 24,950. ஓகேங்களா. பேங்க் நிஃப்டி 55,300, 700, அகைன் 55,400 வந்து க்ளோஸ் ஆயிருது. இன்னைக்கு ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் 271 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருது, 0.33%. 82,059 வந்து செட்டில் ஆகுது. நிஃப்டி 74 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருது, 24,945 வந்து செட்டில் ஆயிருது. இன்னைக்கு வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் ஒரு கடத்தில் வந்து 10% இன்க்ரீஸ் ஆச்சு, பட் க்ளோஸ் ஆனது 5% ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருது, 17.4 வந்து செட்டில் ஆயிருது. ருப்பி இன்னைக்கு வந்து 10 பைசா வந்து அப்ரிஷியேட் ஆயிருக்குது, 85.40 வந்து செட்டில் ஆயிருக்குது. செக்டார் வைஸ் பார்க்கும்போது ரியாலிட்டி ஆல்மோஸ்ட் 2% ஹையில் க்ளோஸ் ஆயிருது. ஐடி ஸ்டாக்ஸ் தான் வந்து டவுன்ல வந்து க்ளோஸ் ஆயிருது. ப்ராடர் இண்டீசஸை பொறுத்தவரையும் மிட் அண்ட் ஸ்மால் கேப் அண்ட் லார்ஜ் கேப் வந்து ஸ்லைட்லி ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இதுதான் நம்ம மார்க்கெட்டோடைய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஓகே, இப்போ சம் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிஃபென்ஸ் ஸ்டாக் வந்து இன்னைக்கு வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர். டிஃபென்ஸ் ஸ்டாக்கு இந்த பாகிஸ்தான் வார் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் ஸ்டாப்பாக ஏறிச்சு. ஏறிட்டு இன்னைக்கு தான் வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்துருக்குது டிஃபென்ஸ் ஸ்டாக் எல்லாமே. அதுக்கு அடுத்ததாக வந்து என்பிசிசி, இந்த ஸ்டாக்கு தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ரீசெண்டாக வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன். 80 ரூபீஸில் சொல்லியிருந்தேன், என்னோட யூடியூப் சேனலில் சொல்லியிருந்தேன். அதாவது பிலோ 100 ரூபீஸில் இருக்கிற ஸ்டாக்லாம் இதை வந்து அக்யூமுலேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இவங்க வந்து நிறைய ஆர்டர் வந்து வின் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நிறைய வந்து லைக் அப்பார்ட்மெண்ட்ஸு, பில்டிங்ஸ் இதெல்லாமே வந்து சேல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு கூட வந்து பார்க்கும்போது நொய்டாவில் வந்து 1468 கோடிக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து செல் பண்ணிக்கிறாங்க, ரெசிடென்சியல் ஹவுஸ் வந்து செல் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த என்பிசிசி இப்போ வந்து 115 ரூபீஸ் அரௌண்ட் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் வந்து கரண்ட் லெவல்லையுமே வந்து அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததாக வந்து இன்னொரு ஸ்டாக்கு சிடிஎஸ்எல். என்னங்க சார், சிடிஎஸ்எல் 1050 ரூபாயில இருந்துச்சு, இன்னைக்கு 1450 ரூபாய்க்கு வந்துருச்சு அப்படின்னு மைண்ட் வைஸ் கேட்குது. அதாவது நான் வந்து இந்த சிடிஎஸ்எல் ஸ்டாக் வந்து 1100 ரூபாய் இருக்கும்போது நான் வந்து சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஸ்டாக்கு, அக்யூமுலேட் பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்போ ரீசெண்டாக அவங்க கொடுத்த ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கூட வீக்காக தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையும் இந்த லாஸ்ட்டு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு குவார்ட்டர் வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வீக்காக கொடுக்குறாங்க. அப்போல்லாம் வீக்காக கொடுக்கும்போது அந்த ஸ்டாக் வந்து பவுன்ஸ் ஆகுது. வீக் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து பவுன்ஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டாக கொடுத்த ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு வீக் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் தான். ஆனால் அந்த ஸ்டாக்கு இந்த ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் மோர் தென் 150 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இப்போ வந்து 1450 ரூபா இருக்குது. இது வந்து லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் 23 வந்து ஸ்பிளிட் பண்ணாங்க, 1:1 அப்படின்ட்டு வந்து ஸ்பிளிட் பண்ணாங்க. இப்போ வந்து 1450 ரூபா அப்படிங்கும்போது ரியல் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 2900 ரூபீஸ்ல இருக்குது. ஓகேங்களா. இப்போ இதுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன வந்திருக்குது அப்படின்னா, இதனுடைய காம்படிட்டர்ஸ் என்எஸ்டிஎல் வந்து செபியில் வந்து அப்ளை பண்ணிக்கிறாங்க ஐபிஓக்கு. மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக் ஆர் இந்த மாதம் எண்டுக்குள்ள என்எஸ்டிஎல் வந்து ஐபிஓ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ என்எஸ்டிஎல் வந்து என்ன ரேட்டு ஐபிஓ வரப்போகிறாங்கன்னு தெரியல, பட் அவங்க ரேட்டு என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டாக் வந்து நான் ஸ்டாப்பாக வரும். ஏன்னா என்எஸ்டிஎல்ல வந்து எவ்வளோ டிமேட் அக்கௌண்ட் இருக்குதோ அதை விட வந்து டபுள் த குவான்டிட்டி வந்து சிடிஎஸ்எல்ல வந்து இருக்குது. சிடிஎஸ்எல் மோஸ்ட்லி வந்து பார்க்கும்போது என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு கூட டைஅப்பு, என்எஸ்டிஎல் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு கூட வந்து டைஅப், அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா. அதனால வந்து சிடிஎஸ்எல்லும் இந்த கரண்ட் ரேட்டில் வந்து அக்யூமுலேட் பண்ணலாம், என்பிசிசியும் வந்து கரண்ட் ரேட்டில் வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். ரெண்டுமே வந்து ஃபென்டாஸ்டிக்கான ஸ்டாக் தான். ஓகே, அதாவது ஓகே. அதுக்கு அடுத்த முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா, ஐடியா வந்து 45,457 கோடி ரூபாய்க்கு ஏஜிஆர் டியூஸ், அதாவது அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவென்யூ வந்து தள்ளுபடி பண்ணணும் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. அந்த பெட்டிஷன் வந்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஐடியாவுக்கு வந்து ஒரு பிக் நெகட்டிவ் நியூஸ். ஓகேங்களா. இந்த ஐடியா ஷேர்ஸ் எல்லாம் நான் வந்து ரெக்கமெண்டே பண்ணுறதில்ல. நிறைய பேர் இது ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் வாங்கி வச்சுக்கிட்டு சார் இது என்ன பண்ணலாம்னு கேட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து வித்துட்டு வேறு ஸ்டாக் வாங்குங்க அப்படின்னு நானும் கண்டினியூவாக சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். இப்போவும் நான் அதை ஏதோ சொல்கிறேன், இந்த ஐடியா ஸ்டாக்லாம் வித்துட்டு வேறு ஏதோ நல்ல வேல்யூபிளான ஸ்டாக் வந்து அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஓகே, அதுக்கடுத்தா பார்க்கும்போது டாலர் இண்டெக்ஸ் 101 இருக்குது. க்ரூட் வந்து $65 அரௌண்டில் இருக்குது பெர் பேரல். பிட்காயின் 1,05,000 நியர்லி இருக்குது. கோல்டு வந்து 1.6% டவுனில் போயிட்டு இருக்குது, அதாவது $3,200 பெர் அவுன்ஸுக்கு இருக்குது. ஸ்லைட்லி இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா குளோபல் மார்க்கெட்டை வந்து சென்டிமெண்ட் சேஞ்ச் பண்ணணுனால
கோல்டு வந்து அகைன் வந்து $3,200 வந்து கிராஸ் பண்ணியிருக்குது. ஓகேங்களா? இப்போ முக்கியமான ஈவெண்ட் எதுவும் இல்லை, அப் டு வெனஸ்டே வரையும் எந்த ஒரு ஈவெண்ட் இல்லை. பட் டெய்லியுமே வந்து 2-4 ஃபெட் கவர்னர்ஸோடைய ஸ்பீச் இருக்குது எவ்ரிடே. ஓகேங்களா? இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டு 240 பாயிண்ட்ஸ் நியர்லி வந்து டவுன் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சான்னு ஒருத்தர் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா எஃப்ஐஸ் வந்து நான் ஸ்டாப்பாக பையிங்கில் தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து மூடு வந்து சேஞ்ச் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். எனிவே இன்னும் அப்டேட் ஆகலை. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 6:45 நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது, நிஃப்டி சென்செக்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இந்த நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது பாருங்கள், 25,000 காலில் வந்து ஹியூஜ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. மோர் தென் 1 crore இருக்குது. ஓவராலாக வந்து பார்க்கும்போது கால் சைடு தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஹெவியாக இருக்குது. ஸோ ஹையர் லெவலில் ரொம்ப காசியஸாக இருக்க வேண்டிய டைம். அப்படி தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. சென்செக்ஸை பொறுத்தவரையும் ஓவராலாக வந்து காலில் தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஹெவியாக இருக்குது. அதாவது 2,49 lakhs இருக்குது. நியர்பை ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்க்கும்போது 82,000 கால் அண்ட் புட்டில் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நியர்பை ஸ்ட்ரைக்கில் ஒரு சிக்னிஃபிகண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஏதாவது ஒரு ரேலியில் நாம் வந்து கொஞ்சம் காசியஸாக இருக்கிறது பெட்ரு சென்செக்ஸை பொறுத்தவரையும். ஓகேங்களா? இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது என்பிசிசியோடைய டே கேண்டில். இந்த ஸ்டாக் வந்து நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணது வந்து இந்த ஜோனில் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன். நான் ஸ்டாப்பாக ஏறி இருக்குது, 115 rupees இருக்குது. ஸோ இந்த லெவல்லையுமே வந்து அக்யூமுலேட் பண்ண வேண்டிய டைம் தான். ஓகேங்களா? இப்போ நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ நான் இங்கே போட்டிருக்கிற லைன் வந்து இந்த வீக்லி பேசிஸ் லைனில் நான் போட்டிருந்தேன். வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்லேயும் இதை தான் உங்கள்கிட்ட வந்து ஷோ பண்ணியிருந்தேன். அதே ரேஞ்சில் தான் இருக்குது. 25,200 to 250ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸு அப்படிங்கிறது தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. அதில் வந்து நான் சேஞ்ச் பண்ண விரும்பலை. இப்போ வந்து நான் வந்து 15 minutes கேண்டலுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப மூவ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால 15 minutes கேண்டலுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நிஃப்டியோடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 25,030 தென் 25,650. அதுக்கடுத்ததான் வந்து பார்க்கும்போது 25,120. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. எவ்ரி ரைஸ் செல் அப்படிங்கிற மோடில் தான் ஆஸ் ஆஃப் நவ் இருக்குது. பட் 25,200 250க்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக 600 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதை வந்து மறந்துடாதீங்க. இந்த லெவல் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. இப்போ இருக்கிற ஒரு ஸ்பீடு பிரேக்கர் 25,200 அரௌண்ட். இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது அன்றைக்கி வந்து லோ தான் சப்போர்ட் 24,920. அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 24,875. 24,870க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே டவுன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதாவது இங்கே ஒரு பிக் புல்லிஷ் கேண்டில் இருக்குது பாருங்கள். 15 minutesல எவ்வளோ 202 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. என்னைக்கு அப்படின்னா லாஸ்ட் தேர்ஸ்டே 1 o'clock. ஸோ அதனுடைய பாட்டம் அப்படின்னு பார்க்கும்போது 24,875. இந்த லெவல் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியும் வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 55,500, 55,600, 55,700. ஓகேங்களா? சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 55,300, 55,150. 150க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 55,000 வரையும் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.